நமக்கு வந்து நாவல் நாவல் தான் வந்து வருது. ஸோ நாவல் அப்படின்ற ஒரு ஜான்ரா வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன். அப்போ ஃபிக்ஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஷன் கேன் பி டிவைடட் இன்டு த்ரீ பார்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன்ல வி ஹவ் காட் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆஸ் வெல் அண்ட் நாவெல்லா அண்ட் நாவல். ஸோ நம்ம ஃபிக்ஷன் அப்படின்னா நாவல் அப்படின்றது மட்டும்தான் நினச்சிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஃபிக்ஷன் அப்படின்னா ஃபிக்ஷனுக்குள்ளே வி ஹவ் காட் ஃபிக்ஷன் அப்படின்னா இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லிட்ரேச்சர் ஃப்ரம் த பிகினிங் வி ஹவ் காட் லாட் ஆஃப் லிட்ரரி ஃபார்ம்ஸ் இன் லிட்ரேச்சர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரேஷன். ஸோ ஒரேஷன்ல ஆரம்பிச்சது லிட்ரேச்சர், அது அப்படியே வந்து டிராமாவா ஆக்ஷன் எனாக்ஷனா மாறுச்சு. அதற்கப்புறம் ட்ராமா அப்படிங்கும்போது அதில் ஒரு பிரைமரி லிட்ரரி ஃபார்மாக வந்து நமக்கு வந்து ட்ராஜடி இருந்தது. அண்ட் ட்ராஜடி காமெடி அதெல்லாம் இருந்தது. அண்ட் வி ஹவ் காட் எபிக் போயம். அண்ட் எபிக் போயம்லேருந்து நமக்கு பொயட்ரியோட டெவலப்மெண்ட்டில் வி ஹவ் காட் சானட்ஸ், ஓட், பேலட்ஸ், அந்த மாதிரி நமக்கு வேரியஸ் லிட்ரரி ஃபார்ம்ஸ் இருந்தது. அண்ட் அதுல வந்து நமக்கு ஒரு அதோட டெவலப்மெண்ட்ல இந்த லிட்ரரி ஃபார்மோட டெவலப்மெண்ட்ல தான் நமக்கு வந்து மாடர்ன் ஃபிக்ஷன். சரிங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு டீல் ஃபிக்ஷன். அண்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது பிரைமரிலி வி ஆர் கோயிங் டு டீல் அபவுட் நாவல்ஸ். சரிங்களா? நாவல்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாவல்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நாவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த நாவல் அப்படின்ற டேர்ம் அண்ட் ஃபிக்ஷன் அப்படின்ற டேர்ம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கலாம். த வேர்ட் ஃபிக்ஷன் derived from the Latin word. சரிங்களா? ஃபிக்ஷன் அப்படின்ற வேர்ட் வந்து we have got it from the Latin word fictio. Fictio. I have given it in the bold red. So make it in your notes. So the word fiction derived from the Latin word fictio, which means to form of making or to form of molding. சரிங்களா? ஸோ ஃபிக்ஷன் அப்படின்ற வேர்டு வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி நாவல் அப்படின்ற வேர்டு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாவல் ஆல்சோ கேம் ஃப்ரம் த வேர்ட் நாவெல்லா. ஸோ நாவெல்லா இஸ் அன் இட்டாலியன் வேர்ட். ஸோ ஃபிக்ஷன் அப்படின்றது ஃபிக்ஷியோ அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. வெரஸ் நாவல் அப்படின்ற வேர்ட் வந்து நாவெல்லா அப்படின்ற இட்டாலியன் வேர்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நாவெல்லா அப்படின்னால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ. சரிங்களா? நியூனஸ். நம்ம யூ மைட் ஹவ் ஹர்ட் நாவல் ஐடியாஸ். நாவல் ஐடியாஸ்னா இமேஜினேட்டிவ் ஐடியாஸ், இன்னோவேட்டிவ் ஐடியாஸை நம்ம இன்றும் நாவல் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு யூசேஜில் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஏர்லியர் டேஸில் இந்த நாவல் அப்படின்றது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஓடு ஃபார்மட்டில் இருந்தது. லாங் நரேட்டிவ் இன் போயம் அப்படின்ற ஃபார்மில் இருந்தது ஏர்லியர் டேஸில். ஸோ ஏர்லியர் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட், பேலட். சரிங்களா? ஸோ பேலட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேலட் வந்து ஒரு பொயட்டிக்கல் ஃபார்ம். அந்த பேலட்ல வந்து நமக்கு எப்படி பேலட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேலட் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேலட். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் நமக்கு நாவல். சரிங்களா? ஸோ நாவல் வந்து நமக்கு எப்படி வந்து பேலட் இஸ் அ ஸ்டோரி இன் போயம் ஃபார்மோ, அதே மாதிரி நாவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாவலை வந்து ப்ரோஸ் ரொமான்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நாவல் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரோஸ் ரொமான்சஸ். தி நாவல் இன் வேர்ஸ் ஆர் பொயட்ரி, இதை வந்து நாவல்ஸ் இன் வேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஏர்லியர் டேஸ்லேயே நம்ம ஜெஃப்ரி சாசர் இருக்கார் இல்லைங்களா? ஜெஃப்ரி சாசர் வந்து ஏர்லியர் டேஸ்லேயே அவரோட அந்த கேன்ட்ரிபரி டேல்ஸ்லாம் வந்து என்னதான் அது பொயட்ரியா இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு ப்ரோஸ் பொயட்ரியா தான் இருந்தது. எஸ்பெஷலி அவரோட அந்த கேன்ட்ரிபரி டேல்ஸ்ல டேல் ஆஃப் மெல்லிபி, பார்சன்ஸ் டேல் இதெல்லாமே வந்து ப்ரோஸ் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாவலோட ஒரு ஒரு பயனியர் மாதிரி நம்ம சாசரை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ rarely, sometimes Chaucer is called father of short stories. சரிங்களா? Chaucer is called the father of short stories. ஆக்சுவலா எட்கர் ஆலன் போ
யூ மைட் ஹவ் ஹர்ட் ஹிஸ் நேம். சரிங்களா? எட்கர் ஆலன் போவோட ரேவன் நம்ம கண்டிப்பா படிச்சிருப்போம். ஸோ அவரு தான் ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபிக்ஷன் அப்படின்ற கேட்டகரியை நம்ம மூணா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஷார்ட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்கர் ஆலன் போ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். சரிங்களா? அண்ட் ஷார்ட் ஸ்டோரிக்கும் நாவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் ஸ்டோரி ஹேஸ் அபவுட் ஒரு 1000 வேர்ட்ஸ்லேருந்து ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 20,000 வேர்ட்ஸ் தான் இருக்கும் ஷார்ட் ஸ்டோரியில். சரிங்களா? ஷார்ட் ஸ்டோரி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அபவுட் 1000 to 20,000 வேர்ட்ஸ். ஆனால் when it comes to நாவல்லே அடுத்த ஷார்ட் ஸ்டோரின்றது ஷார்ட்டர் வெர்ஷன் ஃபிக்ஷனில். அதுக்கு அடுத்த கொஞ்சம் பெரிய வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா we have got நாவெல்லா. சரிங்களா? ஸோ நாவெல்லால நம்ம நிறைய நாவெல்லாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான நாவெல்லாஸ் வி மைட் ஹவ் கம் அக்ராஸ். அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான நாவெல்லா அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்னஸ்ட் ஹெமிங்வேவோட ஒரு நாவெல்லா. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஓல்டு மேன் அண்ட் த சி, விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் அவர் பிஜிடிஆர்பி சிலபஸ். சரிங்களா? ஸோ நாவெல்லா அப்படின்ற ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற இந்த ஒரு நாவெல்லாவே அந்த நாவெல்லா அப்படின்ற ஜான்ராவை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்ற இந்த நாவெல்லாம் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் வித்தின் அ சிங்கிள் லொகேஷன் அண்ட் வித்தின் அ ஷார்ட் பீரியட். நாவெல்லா ஒரு சின்ன லொகேஷனுக்குள்ள இருக்கும். இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவெல்லா அப்படின்னு பார்த்தோம்னா லியோ டால்ஸ்டாயோட டெத் ஆஃப் ஐவன் இல்லிச். அது ஒரு ஃபேமஸான நாவெல்லா. சரிங்களா? நம்மளோட லியோ டால்ஸ்டாயோட டெத் ஆஃப் ஐவன் இல்லிச். அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரி மாஸ்டர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா we have got famous short story writer, Russian writer. Can anyone guess? He is the master of short stories. யாருங்க? Any guesses? So Anton Chekhov has written a lot of short stories in Russian, and Edgar Allan Poe. Similarly, Herman Melville. சரிங்களா? ஹெர்மன் மெல்வைல் நம்ம மாபி டிக் எழுதினார் இல்லைங்களா? ஸோ அவர். ஸோ அது மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரி மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஓ ஹென்ரி, வில்லியம் சிட்னி பாட்டர், இவங்கெல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட்டான. பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் we have got எட்கர் ஆலன் போ, ஹெர்மன் மெல்வைல், ஓ ஹென்ரி, வில்லியம் சிட்னி பாட்டர், ஓ ஹென்ரியோட ரியல் நேம். அதே மாதிரி ஆண்டன் செக்கோ, இவங்கெல்லாம் இருக்காங்க. நாவெல்லா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான நாவெல்லா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா we have got undoubtedly ஏர்னஸ்ட் ஹெமிங்வேவோட ஓல்டு மேன் அண்ட் த சி நம்மளோட சிலபஸில் கூட இருக்கு. ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு நாவெல்லா. சரிங்களா? நாவெல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா ஷார்ட் நாவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நாவெல்லா அப்படின்றது ஷார்ட் நாவல். இன்ஃபேக்ட் நமக்கு இந்த நாவல் அப்படின்ற வேர்டே வந்து நாவெல்லா அப்படின்ற வேர்ட்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நாவெல்லாக்கு சில எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐவன் இலிச், லியோ டால்ஸ்டாய் எழுதின ஐவன் இலிச் வந்து ரொம்ப ஃபேமஸான நாவெல்லா. அதே மாதிரி ஐ திங்க் சம் ஆஃப் யூ மைட் ஹவ் ஹர்ட் ஆஃப் இன் த கேஜ். இன் த கேஜ் அப்படின்ற நாவெல்லா கண்டிப்பாக சம் ஆஃப் யூ மைட் ஹவ் ஹர்ட். ஸோ அது எழுதுனது யார் அப்படின்னா ஹென்ரி ஜேம்ஸ். ஹென்ரி ஜேம்ஸோட இன் த கேஜ். அதே மாதிரி ஐவன் இலிச் பை லியோ டால்ஸ்டாய். அண்ட் ஃபியோடர் டஸ்டாவ்ஸ்கி. ஃபியோடர் டஸ்டாவ்ஸ்கியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் நாவெல்லாஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபிக்ஷனை மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஷார்ட் ஸ்டோரி, இன்னொன்று நாவெல்லா, அடுத்தது நாவல்ஸ். ஸோ நாவல்ஸில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got lot of novelists in English after எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டியூரிங் த 18th century. இந்த சாமுவல் ரிச்சர்ட்சனோட பமீலா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா people got the craze to read lot of novels rather than poems. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நாவலோட ரிசப்ஷன் அதிகமாக இருந்ததுனால லாட் ஆஃப் ரைட்டர்ஸ் ஸ்டார்டட் டு ரைட் நாவல்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து அந்த 18th சென்ச்சுரியோட பிகினிங்லேயே ஆரம்பிச்சது.
Especially 19th century, we have got greatest masters of novel like Jane Austen ஆகட்டும், சார்ல்ஸ் டிக்கின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி லிட்ரரி மாஸ்டர்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த நாவல் ரைட்டிங் வந்து ஒரு ப்ராமினன்ட் லிட்ரரி ஃபார்மாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இந்த நாவலோட எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 எலமெண்ட்ஸ். எப்படி வந்து நம்ம ட்ராஜடியோட எலமெண்ட்ஸ் அரிஸ்டாட்டிலியன் பிரின்சிபல் ஒரு 6 எலமெண்ட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். So in the elements of fictionல we have got 6 elements. One is character, and another one is plot, setting, point of view, theme and style. Okay. ஸோ ஒரு ப்ராமினென்ட்டான ஏர்லியர் நாவலில் நமக்கு ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேலுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸ் போயம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நாவலுக்கான அடித்தளமாகவே பார்க்கப்படுது. அண்ட் பைரனோட டான் ஜான், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட அரோரா லே, விக்ரம் சேத்தோட த கோல்டன் கேட், இதெல்லாமே வந்து பொயட்ரி நாவல் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. சரிங்களா? வேர்ஸ் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ஸ் நாவல். ஸோ இதை வேர்ஸ்னும் சொல்லலாம், நாவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ஸ் நாவலுக்கு எக்ஸாம்பிள். நம்ம விக்ரம் சேத்தோட ஒரு ஒர்க்கோட நமக்கு பிஜிடிஆர்பியில் இருக்குது, நான் டீட்டெயிலில். சரிங்களா? இந்த கோல்டன் கேட்லாம் வந்து வேர்ஸ் நாவல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ரிவைவல். ஸோ ஏஜ் ஆஃப் ரிவைவல் டைமில் நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருந்த சில நாவல் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏஜ் ஆஃப் ரிவைவல் அப்படின்றது 1400லேருந்து 1550க்குள்ளே இருக்க அந்த பீரியடு தான் நம்ம ஏஜ் ஆஃப் ரிவைவல்ன்றோம். ஸோ இந்த டைமில் இருந்த நாவல் இதே மாதிரி தான், இந்த வேர்ஸ் நாவல் தான். அதுவும் தாமஸ் மேலரேயோட மார்டேடி ஆத்தர். இந்த தாமஸ் மேலரே பற்றி நம்ம ஆல்ரெடி மார்டேடி ஆத்தர் ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசனோட அந்த போயமில் பார்த்துருப்போம். ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் வந்து தாமஸ் மேலரேயோட இந்த புக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த ஐடல்ஸ் ஆஃப் த கிங்ல ஒன் ஆஃப் த போயம்ஸ் தான் மார்டேடி ஆத்தர், விச் இஸ் ஆல்சோ ப்ரிஸ்கிரைப்ட் இன் அவர் சிலபஸ். சரிங்களா? ஸோ தாமஸ் மேலோரே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் போயட் ஆஃப் த 15th century. அவர் தான் அந்த கிங் ஆத்தரோட அந்த லெஜெண்ட்ஸ், அந்த ஸ்டோரி எல்லாம் இவர் வந்து கம்பைல் பண்ணி நைட்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டேபிள் அப்படின்ற கிங் ஆத்தரோட லெஜெண்டும் அந்த நைட்ஸ் டேபிளோட லெஜெண்டெல்லாம் இவர் வந்து கம்பைல் பண்றாரு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வி ஹவ் காட் இந்த மார்டேடி ஆத்தரை பேஸ் பண்ணி தான், அதாவது லே மார்டேடி ஆத்தரை பேஸ் பண்ணி தான் ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் வந்து பார்த்தோம்னா விக்டோரியன் ஈரால இருந்தார் 19th centuryல. இவர் வந்து 15th centuryல எழுதின ஒர்க்கை அதை பேஸ் பண்ணி 19th century தான் நம்ம ஆல்ஃப்ரட் லார்ட் டென்னிசன் வந்து த ஐடல்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு போயட்ரி ஆந்தாலஜி எழுதியிருக்காரு. அந்த போயட்ரி ஆந்தாலஜி தான் வந்து அதுலேருந்து ஒன் ஆஃப் த போயம்ஸ் தான் வந்து நமக்கு மார்டேடி ஆத்தர். சரிங்களா? அதே மாதிரி ஜான் பனியனோட த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஆக இருந்தாலும் சரி, கிரேஸ் அபவுண்டிங், ஜான் பனியன் கிரேஸ் அபவுண்டிங், அதே மாதிரி மிஸ்டர் பேட்மேன், த ஹோலி வார், இந்த மாதிரி நிறைய ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த ப்ரோஸ் ரைட்டிங்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் நாவல்ஸில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் அப்படின்ற கேரக்டர் அவருடைய ஜேர்னி தான். ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்லேருந்து செலஸ்டியல் சிட்டிக்கு அவர் எப்படி போனார் அப்படின்ற அந்த டிராவல் தான் வந்து நமக்கு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் இருக்கும் பார்ட் 1ல். பார்ட் 2ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானாவோட ட்ராவலாக இருக்கும், கிறிஸ்டியானாவோட ஜேர்னி ஃப்ரம் த சிட்டி ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் டு செலஸ்டியல் சிட்டி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியர் டேஸ் ஆஃப் நாவல் ரைட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஈவன் அவருடைய கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் சின்னர்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் மாதிரி தான் அவரு எழுதியிருப்பாரு. அண்ட் லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன், த ஹோலி வார், இதெல்லாமே வந்து ஏர்லியர் டேஸ் ஆஃப் நாவல்ல இதுவும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏஜ் ஆஃப் ரிவைவல்ல. ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ரிவைவல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜான் பனியனுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் நடக்குது. எங்கிருந்து அந்த டிரான்சிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம்ல தான் we have got அந்த ஆஃப்ரா பென்னும் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான, அப்படியே அந்த 16th centuryல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட்ரேஷன் பீரியட்ல ஆஃப்ரா பென் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்
ப்ரொஃபஷனல் ரைட்டர் வர்றாங்க, ஆஃப்ரா பென். யோசிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஜார்ஜ் எலியட் 19th செஞ்சுரியில விக்டோரியன் ஈரால ஜார்ஜ் எலியட், ஒருவேளை என் பேர் வந்து ஃபீமேல் நேமா இருந்தா என்னுடைய நாவல் வந்து வேற மாதிரியாக ட்ரீட் பண்ணப்படலாம் அப்படின்னு ஜார்ஜ், அதாவது மேரி ஆன் ஈவன்ஸ் என்ன பண்றாங்கன்னா தன்னோட பேரை ஜார்ஜ் எலியட்னு மாத்தி நாவல் எழுதுறாங்க, மிடில் மார்ச்லாம். சரிங்களா? ஸோ அந்த 19th செஞ்சுரியிலே அந்த மாதிரி இருந்த டைம்ல 17th செஞ்சுரியிலே ஆஃப்ரா பென் என்ன பண்றாங்க அப்படின்னா நாவல்ஸ் எழுதுறாங்க. ஆஃப்ரா பென்னோட ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரோ நோகோ. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லெஜெண்டை பேஸ் பண்ண ஒரு நாவல். இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 நாவல்ஸும் எழுதியிருக்காங்க ஆஃப்ரா பென். ஸோ இதெல்லாம் 17th செஞ்சுரியில் வந்த சில நாவல்ஸ், எஸ்பெஷலி தாமஸ் மேலரியோடது 15th செஞ்சுரி அண்ட் ஜான் பனியனோடதும் ஆஃப்ரா பென்னோட நாவல்ஸும் 17th செஞ்சுரி நாவல்ஸ். அண்ட் 18th செஞ்சுரியிலிருந்து தான் இந்த நாவல் இப்போ நம்ம என்ன ஒரு லிட்ரரி ஃபார்மெட்டில் பார்க்குறோமோ அந்த லிட்ரரி ஃபார்மெட்டுக்கு நாவல் வந்து எப்போ வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியில் தான். ஸோ இந்த பீரியடை தான் நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவல், இங்கிலீஷ் நாவலோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் என்லைட்டன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி இருந்த லிட்ரரி ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், ஈவன் ஹையர் கிளாஸ் பீப்புள் அவங்களோட லைஃப்பை டெபிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த 18th செஞ்சுரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் பீப்புளோட லைஃப்பை வந்து டெபிக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி 18th செஞ்சுரியில் ஒரு 4 கிரேட் மாஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். அந்த 4 கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் நாவல் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து we have got டேனியல் டீஃபோ, ஜொனாதன் ஸ்விஃப்ட், சாமுவல் ரிச்சர்ட்சன் அண்ட் ஹென்ரி ஃபீல்டிங். சரிங்களா? ஸோ இவங்க 4 பேர்த்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மாஸ்டர்ஸ் ஆஃப் விக்டோரியன் ஈரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏஜை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் ரீசன், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி, ஏஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் சட்டையர், ஏஜ் ஆஃப் பேம்ப்ளெட்ஸ், ஏஜ் ஆஃப் காஃபி ஹவுசஸ். ஏன்னா இந்த ஏஜ்ல இது எல்லாமே இருந்தது. நிறைய இப்போ இதை வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜும் இதே டைம்ல தான், இது 18th செஞ்சுரியில் தான் இருந்தது. பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ், நிறைய சட்டையர்ஸ். நம்ம டேனியல் டீஃபோவோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ். அதே மாதிரி ஜொனாதன் ஸ்விஃப்ட்டும் சரி நிறைய பொலிட்டிக்கல் சட்டையர்ஸ் எழுதுறாங்க. அவருடைய டேனியல் டீஃபோவோட ராபின்சன் க்ரூசோ வந்து ஹவு பீப்புள் ஆர் ஏலினேட்டட் இன் த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்றத காட்டுது. ஜொனாதன் ஸ்விஃப்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹி இஸ் அ பிரைம் சட்டைரிஸ்ட் ஆஃப் த 18th செஞ்சுரி. ஜொனாதன் ஸ்விஃப்டோட கலிவர்ஸ் டிராவல் ஆகட்டும், அதே மாதிரி அவருடைய ஸோ ஜொனாதன் ஸ்விஃப்டோட அந்த கலிவர்ஸ் டிராவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு ஆர்ட் ஒர்க்காக அந்த டைமில் பார்க்கப்பட்டுச்சு கலிவர்ஸ் டிராவல். அண்ட் டேனியல் டீஃபோவோட ஒர்க்கில் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் டீஃபோ அண்ட் ஜொனாதன் ஸ்விஃப்ட் எப்படி நமக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங்கில் ஜோசப் அடிசனும் ரிச்சர்ட் ஸ்டீலும் எப்படி ஒரு ட்வின் மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி நாவல் ரைட்டிங்கில், சட்டையர் ரைட்டிங்கில், நாவலோட ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் டேனியல் டீஃபோவும் ஜொனாதன் ஸ்விஃப்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்வின் ரைட்டர்ஸ் மாதிரி தான். ஸோ டேனியல் டீஃபோ இவரை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டேனியல் டீஃபோவோட ஒர்க்லேயே ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராபின்சன் க்ரூசோ. இட் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1719. ஸோ இந்த ராபின்சன் க்ரூசோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் செல்கர்க் அவர் தான் ரியல் லைஃப் கேரக்டர். அவர் வந்து எப்படி வந்து ஒரு ட்ராவல் பண்ணி அந்த ட்ராவலில் எப்படி ஐசோலேட் ஆகி ஒரு அன்னோன் ஐலாண்ட்லேருந்து மறுபடியும் ஸ்லேவ் ட்ரேடர்ஸ்லேருந்து மாட்டி ஸ்லேவ் ட்ரேடர்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பிளான்டேஷன் பண்ணி பிளான்டேஷன்லேருந்து கொஞ்சம் பணம் சேர்த்து மறுபடியும் எப்படி அவர் இங்கிலாந்து போனார் அப்படின்றது தான் அந்த ராபின்சன் க்ரூசோவோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட இந்த ராபின்சன் க்ரூசோவை பேஸ் பண்ணி நமக்கு இந்த சிந்துபாத் ஸ்டோரிலாம் கிட்டத்தட்ட ராபின்சன் க்ரூசோவை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரைடேவை வந்து ட்ரெயின் பண்ணி ஃப்ரைடே கிட்ட இருந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹவு ஹீ மேனேஜஸ் டு ரீச் இங்கிலாந்து அகெயின் அப்படின்றத இந்த ராபின்சன் க்ரூசோ. அதே மாதிரி ராபின்சன் டேனியல் டீஃபோவோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா மால் ஃபிளாண்டர்ஸ்.
ஸோ மால் ஃபிளாண்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1772. சரிங்களா? ஸோ இந்த மால் ஃபிளாண்டர்ஸ் வந்து இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1772. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபீமேல் பிக்கரஸ்கியூ நாவல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பிக்கரஸ்கியூ அப்படின்னா ரோகிஷ் ரோகிஷ் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிக்கரஸ்கியூ நாவலுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுங்களேன். Give some example for picaresque novel. Sir, the Tom Jones. Yeah, very good. Tom Jones is a picaresque novel. சரிங்களா? So picaresque novel அப்படிங்கும்போது we have got another one, Bildungsroman. Bildungsromanum picaresque நாவலும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். picaresque நாவல்ல ஒரு ரோகிஷான ஒரு பாய் how he develops into a better person அப்படின்றது picaresque நாவல். Bildungsroman அப்படின்றது நாவல் ஆஃப் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ அதுவும் வந்து நமக்கு பில்டங்ஸ்ரோமன் நாவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆலிவர் ட்விஸ்ட்டு, இதே அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பில்டங்ஸ்ரோமன் அண்ட் பிக்கரஸ்கியூ இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் இந்த மால் ஃபிளாண்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் பிக்கரஸ்கு நாவல். ஸோ இதில் வர ப்ரொட்டகானிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர். ஸோ அவங்க எப்படி அந்த சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமான அந்த பட்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாவல் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சாமுவல் ரிச்சர்ட்சனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டான நாவல் பேக்கேஜே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ டேனியல் டீஃபோக்கு அப்புறம் வி ஹவ் காட் ஜொனாதன் ஸ்விஃப்ட். ஸோ ஜொனாதன் ஸ்விஃப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி வாஸ் அன் ஐரிஷ் சட்டையரிஸ்ட் ஜொனாதன் ஸ்விஃப்ட். ஸோ அவருடைய அந்த கலிவர்ஸ் டிராவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு இட் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரோஸ் சட்டையர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கலிவர்ஸ் டிராவல் இஸ் ஆல்சோ கால்டு ப்ரோஸ் சட்டையர். சரிங்களா? ஸோ இந்த கலிவர்ஸ் டிராவலை அந்த கலிவர்ஸ் டிராவல் நம்ம வந்து ஒரு 4 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஹவு கலிவர் spent his time in the place called Lilliput. ஸோ லில்லிபூட்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 inch பீப்புள், 6 inch தான் அவங்களோட ஹைட்டே இருக்கும். அங்கே அவர் எப்படி சர்வை பண்ணார் அப்படின்ற ஸ்டோரி இருக்கும் லில்லிபூட். அது ஒரு பார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹவு ஹி சர்வைவ்டு இன் பிராப்டிங்நாக். ஸோ பிராப்டிங்நாக் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அங்கே வந்து கலிவர் ரொம்ப சின்ன ஆளாக இருப்பார். அப்போ பிராப்டிங்நாக் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபவுட் அவங்க ஒரு 40 feet அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு 5 foot 6 இருக்காங்களோ அங்கே வந்து ஆவரேஜ் மேனே வந்து ஒரு 40 feetல இருப்பாங்க பிராப்டிங்நாக்ல. அதே மாதிரி அது வந்து செகண்ட் பார்ட்டாக இருக்கும். தேர்ட் பார்ட் வந்து லெப்பூட்டா அப்படின்ற பிளேஸை ரெஃபர் பண்ணுவாங்க. லெப்பூட்டா, பால்னி பார்பி அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் ஒரு 4 பார்ட்டாக கலிவர்ஸ் ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த 4 பார்ட்டில் இந்த லில்லிபூட்டு, பிராப்டிங்நாக் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் இருக்க பொலிட்டிக்கல் ரிலீஜியஸ் பீப்புளை சட்டையர் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து தாங்களே பெரிய உயர்ந்தவர்களாக நினச்சிக்கோங்க, எஸ்பெஷலி சர்ச் பீப்புள் அப்படின்ற ரெஃபர் பண்ணுறதுக்காக லில்லிபூட்டியன்ஸை வந்து பிராப்டிங்நாக் பீப்புளை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணியிருப்பாரு ஜொனாதன் ஸ்விஃப்ட். அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸை வந்து லில்லிபூட்ஸ் கூட கம்பேர் பண்ணியிருப்பாரு. டோரி, விக் பாலிடிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் ஜொனாதன் ஸ்விஃப்ட். சரிங்களா? ஸோ இதில் இந்த 4 மாஸ்டர்ஸில் நமக்கு சாமுவல் ரிச்சர்ட்சன் வந்து ஒரு ப்ராமினென்ட்டான பர்சனாக இருக்காரு. இவர் வந்து பேசிக்கலி ஹி வாஸ் அ பிரிண்டர். அண்ட் இவரோட அந்த ஃபர்ஸ்ட் நாவல் சாமுவல் ரிச்சர்ட்சனோட அந்த பமீலா ஆர் வர்ச்சு ரிவார்டட், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவலாக கன்சிடர் பண்ணப்படுது, கம்ப்ளீட் நாவலா. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ராபின்சன் க்ரூசோ, மால் ஃபிளாண்டர்ஸ், கலிவர்ஸ் டிராவல், ஈவன் அதுக்கு முன்னாடி பார்த்த ஜான் பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், இது எல்லாமே நாவல் அப்படின்ற கேட்டகரியை எடுக்கும்போது அதை பற்றிலாம் பேசினாலுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் பிளாட் அண்ட் பர்ஃபெக்ட் கேரக்டரைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பமீலா was considered to be the first English novel in plot and characterization. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈவன் கலிவர்ஸ் டிராவல் கூட என்ன சொல்றாங்க, ப்ரோஸ் சட்டையர்னு தான்
இங்க சொல்றாங்க. சரிங்களா? So Pamela was considered to be the first English novel in terms of perfect plot and characterization. அதற்கப்புறம் அவரு இன்னும் சில ஒர்க்லாம் எழுதியிருக்காரு. இந்த ட்ரைலஜி மாதிரி கிளரிசா ஹார்லோ அப்படின்ற ஒரு ஒர்க்கும் எழுதியிருக்காரு. சர் சார்ல்ஸ் கிராண்டீசன் அப்படின்ற ஒர்க்கும் எழுதியிருக்காரு சாமுவல் ரிச்சர்ட்சன். ஸோ சாமுவல் ரிச்சர்ட்சன் இருக்காரு இல்லைங்களா, இவரோட இந்த பமீலாவோட ஒரு பேரடி மாதிரி, பேரடினா என்னதுங்க, ஒரு ஒரு ஐரானிக்கலான இமிட்டேஷன். சரிங்களா? இப்போ நம்ம தமிழ் படம் அப்படின்னு ஒரு மூவி வந்தது இல்லைங்களா, ஸோ தமிழ் படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்ல வந்து எல்லா படத்தையும் இமிட்டேட் பண்ற மாதிரி, பேரடைஸ் பண்ற, பேரடி பண்ற மாதிரியான ஒரு மூவி. அது மாதிரி சாமுவல் ரிச்சர்ட்சனோட இந்த பமீலா அப்படின்ற ஒர்க்கை பேரடி பண்ற மாதிரி அனானிமஸா தன்னோட நேமை ரிவீல் பண்ணாம ஒரு ஒர்க் வந்துச்சு. அந்த ஒர்க் தான் சமீலா. சரிங்களா? ஸோ அந்த ஒர்க் அது பப்ளிஷ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா நேம் ரிவீல் ஆகாம ரைட் எழுதிதான். பட் அந்த ஒர்க்கை எழுதுனது யாரு அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் ஹென்ரி ஃபீல்டிங் தான் he was considered the father of English novels. சரிங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி. who was called the father of English short story? Edgar Allan Poe, sir. எட்கர் ஆலன் போ. சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷ் நாவல்ஸ்க்கு who is called the father of English novels அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங். சரிங்களா? ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஷமீலா. ஸோ அது வந்து ஒரு அனானிமஸ் பேரடி. இவரோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் ஆண்ட்ரூஸ். இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got it in Polytechnic TRB syllabus. ஜோசப் ஆண்ட்ரூஸ். இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பமீலா சாமுவல் ரிச்சர்ட்சன் எழுதினார் இல்லைங்களா பமீலா, இந்த பமீலா அந்த நாவல்ல, பமீலா நாவல்ல பமீலாவோட பிரதர் தான் ஜோசப் ஆண்ட்ரூஸ். ஸோ அந்த கேரக்டர் வச்சு அந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் அவரோட டிராவலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஹென்ரி ஃபீல்டிங் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசப் ஆண்ட்ரூஸ் எழுதுறாரு. இன்ஃபேக்ட் இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட டான் கிஹாட்டே அப்படின்ற ஒரு ஒர்க்கை பேஸ் பண்ணியிருக்கோம். செர்வாண்டஸ், யூ மைட் ஹவ் ஹர்ட். செர்வாண்டஸ் அவர் எழுதின டான் கிஹாட்டே, கிஹாட்டே ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா QUIXOTE, டான் குவைக்செட் அப்படின்னு கூட நீங்க உங்களோட எம்ஏல ப்ரொனன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் இட் ஹேஸ் டு பி ப்ரொனன்ஸ் அஸ் டான் கிஹாட்டே. ஸோ அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் ஜோசப் ஆண்ட்ரூஸ் வந்து இந்த ஹென்ரி ஃபீல்டிங் வந்து ஜோசப் ஆண்ட்ரூஸ் எழுதியிருப்பாரு. அண்ட் ஹென்ரி ஃபீல்டிங் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. அவருடைய ஒரு ப்ராமினென்ட்டான ஒர்க் தான் நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கு. என்ன நாவலுங்க? Tom Jones. Yeah, Tom Jones, The History of Tom Jones, a Foundling. So நம்ம ஆல்ரெடி ஃபீமேல் பிக்கரஸ்கியூ அதுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, ஃபீமேல் பிக்கரஸ்கியூக்கு நம்ம பார்த்த நாவலோட பேர் என்னதுங்க? Moll Flanders. மால் பிளாண்டர்ஸ். சரிங்களா? டேனியல் டீஃபோ எழுதின மால் பிளாண்டர்ஸ் பார்த்தோம். அது மாதிரி பிக்கரஸ்கியூ நாவல் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாம் ஜோன்ஸ். ஸோ டாம் ஜோன்ஸோட டைட்டில் என்ன, சப்டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அ ஃபவுண்ட்லிங். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவர் எழுதின இன்னும் சில நாவல் பார்த்தோம் அப்படின்னா அமீலியா, ஜொனாதன் வைல்டு, அட்வென்ச்சர் ஆஃப் ஜொனாதன் வைல்டு. ஸோ அதில் இந்த ஜொனாதன் வைல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நொட்டோரியஸான பர்சன். சரிங்களா? ஸோ இதில் தேர்ட் பர்சன் அந்த இந்த டைமில் 18th சென்ச்சுரியில் தேர்ட் பர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோபியாஸ் ஸ்மாலட். இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காமிக்கல் பிக்கரஸ்கியூ நாவல் எழுதுறாரு. மெயினா நான் சொன்னேன் இல்லைங்களா டான் கிஹாட்டேவோட ஸ்பெல்லிங் இங்க வந்திருக்கு. ஸோ டான் கிஹாட்டேவை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது டோபியாஸ் ஸ்மாலட். ஸோ ஆக்சுவலி டான் கிஹாட்டே வாஸ் ரிட்டன் பை செர்வாண்டஸோட ஸ்பெல்லிங் நான் இங்க டைப் பண்றேன். மிக்வெல் செர்வாண்டஸ். சரிங்களா? ஸோ மிகல் செர்வாண்டஸ் எழுதின டான் கிஹாட்டே அப்படின்ற நாவலை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னா டோபியாஸ் ஸ்மாலட்.
ஸோ அவருடைய ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராட்ரிக் ரேண்டம், அதே மாதிரி பியர் கிரீன் பிக்கிள், அண்ட் ஆட்டம், அட்வென்ச்சர் ஆஃப் அன் ஆட்டம், ஹம்ப்ரி கிளிங்கா, இதெல்லாம் டோபியாஸ் ஸ்மாலட்டோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். As we must know that he is not an English novelist, but he is a Scottish novelist. அப்படின்னா ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இவர் ஸ்காட்டிஷ் மாதிரி நமக்கு ஜொனாதன் ஸ்விஃப்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா he is an அயர்லாண்டை சேர்ந்தவர். அண்ட் டோபியாஸ் ஸ்மாலட் அண்ட் லாரன்ஸ் ஸ்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் ஸ்டர்ன் வந்து ஆங்கிலிக்கன் ஐரிஷ் கிளர்ஜிமேன், இவரும் ஐரிஷ் சேர்ந்தவர் தான். ஆங்கிலிக்கன் ஐரிஷ் கிளர்ஜிமேன். நம்ம ஜான் டன் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஜான் டன் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஜான் டன்னோட ஒரு ஒர்க்கோட நேம் சொல்லுங்க பாப்போம். செயின்ட்ஹுட் அடையிற டைட்டில் வச்சிருப்பாரு அந்த. எஸ் சொல்லுங்க மேம். கேனனைசேஷன். ஸோ அவர் எப்படி வந்து ஒரு ஆங்கிலிக்கன் கிளர்ஜியோ அதே மாதிரிதான் லாரன்ஸ் ஸ்டர்னும் ஆங்கிலிக்கன் கிளர்ஜி. ஆங்கிலிக்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, எப்படி நம்ம ரோமன் கேத்தலிக் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலிக்கன் கிளர்ஜி. எஸ்பெஷலி இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஐரிஷ் பர்சன் ஆஸ் வெல். ஸோ இவரோட சில ஒர்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்ட்ராம் ஷாண்டி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மெயினா இந்த நேம் இப்போ டோபியாஸ் ஸ்மாலட்னா ராட்ரிக் ரேண்டம், பியர் கிரீன் பிக்கிள், அட்வென்ச்சர் ஆஃப் அன் ஆட்டம், ஹம்ப்ரி கிளிங்கா, அந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாரன்ஸ் ஸ்டர்ன் அப்படின்னாலே உங்க நினைவுக்கு உடனே வர வேண்டியது ட்ரிஸ்ட்ரம் ஷாண்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க் ட்ரிஸ்ட்ரம் ஷாண்டி. அதே மாதிரி சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலியும் வந்து இவருடைய ப்ராமினன்டான ஒர்க்காக பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இந்த விக்டோரியன் ஈரால இருந்த ரைட்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த விக்டோரியன் ஈரான்ற மாதிரி 18th century ரைட்டர்ஸ். ஸோ இந்த 18th centuryலே we have got another person, ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பத்தி நம்ம எங்க படிச்சாலும் கண்டிப்பா இவரை பத்தி நம்ம we might have come across. If we study poetry, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட டெசர்டட் வில்லேஜ் கண்டிப்பா படிப்போம். இஃப் வி ஸ்டடி எஸ்ஸேஸ், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட த சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட், டிராவலர், இந்த மாதிரியான ஒர்க்கை பத்தி படிப்போம். இதே பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கரும், குட் நேச்சர்டு மேனும் நம்ம கண்டிப்பா படிப்போம். அது மாதிரி நாவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய ஃபேமஸான நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஸோ இதெல்லாம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ரைட்டிங்ஸ். ஸோ நாவல் பொறுத்த வரைக்கும் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின ஒன்லி நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட், which was published in the year 1766. Finally, in the 18th century, we have got one more writer, Fanny Burney. ஸோ இவங்க வந்து ஒரு உமன் நாவலிஸ்ட் அண்ட் டைரிஸ்ட். இவங்களோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா கெமீலா. சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்மளுடைய சாமுவல் ரிச்சர்ட்சன் எழுதுனது பமீலா, ஹென்ரி ஃபீல்டிங் எழுதுனது ஷமீலா, அண்ட் அமீலியாவும் எழுதியிருக்காரு. ஃபேனி பர்லின் எழுதுனது கெமீலா, சிசிலியா, எவெலினா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கெமீலா அப்படின்னா பிசி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பர்னி அவங்க கெமீலியா எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாமுவல் ரிச்சர்ட்சன் அப்படிங்கும்போது பமீலா. சரிங்களா? பிஆர் பமீலா ரிச்சர்ட்சன், பிஆர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹென்ரி ஃபீல்டிங் அப்படிங்கும்போது ஷமீலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஷமீலா அண்ட் அமீலியா. அண்ட் பர்னிங்கும் போது கெமீலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கெமீலா அண்ட் சிசிலியா, எவலினா. இதெல்லாம் ஃபேனி பர்னியோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதோட வந்து 18th century நாவல்ஸ் அண்ட் 18th century நாவலிஸ்ட்ஸ் முடிவுக்கு வருது. 18th centuryக்கு அப்புறம் இந்த நாவல் ரைட்டிங் 19th century எஸ்பெஷலி ரொமான்டிக் ஏஜ்ல பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா இந்த ரொமான்டிக் ஏஜ்ல நமக்கு வந்து ஒரு ப்ராமினன்டான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காத்திக் நாவல். ஸோ காத்திக் நாவல்ஸ்லாம் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் ரியலிசம் நாவல்ஸ்லாம் வருது. சொசைட்டியை பேஸ் பண்ணி சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவல் ஆகட்டும்,
அதே மாதிரி ஜார்ஜ் எலியட்டோட நாவல்ஸ் ஆகட்டும், பிரான் சிஸ்டர்ஸோட நாவல்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி சோஷியல் நாவல்ஸ் வருது. அதே மாதிரி இந்த 18th செஞ்சுரியில் தான் we have got historical novels. சாரி 19th செஞ்சுரியில் நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ் பார்ப்போம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், அடுத்தது காத்திக் நாவல்ஸ் அண்ட் சோஷியல் நாவல்ஸ். ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து சர் வால்டர் ஸ்காட்டை நம்ம மறக்கவே கூடாது. ஏன்னா வால்டர் ஸ்காட் he is called father of historical novels. எத்தனை ஃபாதர்ஸ் சரிங்களா? who is called father of English novels? Edgar Allan Poe. Henry Fielding. Father of English novels Henry Fielding. Edgar Allan Poe வந்து father of short stories. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி who is called father of historical novels அப்படின்னா Sir William Scott. Okay, so don't get confused. Edgar Allan Poe is father of short stories, though we have got the greatest master Anton Chekhov இருந்தாலுமே Anton Chekhov வந்து வேர்ல்டு லிட்ரேச்சர்ல he can be called father of short story. வேர்ல்டு லிட்ரேச்சர்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்கர் ஆலன் போ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ். அதே மாதிரி who is called father of English novels அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங். இதே who is called father of historical novels, English historical novels அப்படின்னா சர் வால்டர் ஸ்காட். ஏன்னா இவரோட நாவல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th செஞ்சுரி 11th செஞ்சுரியில் நடந்த விஷயத்துல இருக்கும். குருசைட் வார் அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குருசைட் வாரை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் தான் வந்து ஐவன் ஹோ. You might have studied either Ivanhoe or Waverley or Heart of Middleton. இந்த 3 ஒர்க்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒர்க்கை உங்களோட எம்ஏல நீங்க படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஐவன்ஹோ, ஹார்ட் ஆஃப் மிடில்டன், வேவர்லி, இது 3மே வந்து வால்டர் ஸ்காட்டோட ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ். வால்டர் ஸ்காட்டோட ஒரு 14 நாவல் 14 நாவல்ஸை சேர்த்து வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்டர் ஸ்காட்டோட ஒரு 14 நாவல்ஸை சேர்த்து வேவர்லி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேவர்லி அவர் எழுதின அந்த ஃபர்ஸ்ட் நாவல் வேவர்லி அப்படின்ற நாவல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த நாவலோட ஸ்டைல்லே தான் மீதி ஒரு 13 நாவல்ஸ் எழுதினது. அந்த 14 நாவல்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். சரிங்களா? ஸோ வேவர்லி, மொனாஸ்ட்ரி, அபவுட், ஐவன்ஹோ, கெனல்வர்த், அதே மாதிரி மரியா எட்ஜ்வர்த், கெனல்வர்த் மாதிரியே மரியா எட்ஜ்வர்த், ஹார்ட் ஆஃப் மிடில்டன், ராப்ரே. சரிங்களா? இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வால்டர் ஸ்காட்டோட ஃபேமஸான நாவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நாவல்ஸில் 19th செஞ்சுரி நாவல்ஸ்க்கு வந்துட்டோம். 19th செஞ்சுரி நாவல்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா வால்டர் ஸ்காட். ஸோ வால்டர் ஸ்காட்க்கு அப்புறம் நம்ம வந்து we are going to see gothic novels. சரிங்களா? ஸோ காத்திக் நாவல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காத்திக் நாவல்ஸில் வந்து மெயினாக காத்திக் நாவல்ஸ் அப்படின்னா ஹொரேஸ் வால்போல். இங்க ஒருத்தர் வந்துட்டார். Castle of Otranto. Castle of Otranto is a famous novel of Horace Walpole. சரிங்களா? So he is called the father of Gothic novel. Father of historical novel யாரு? வால்டர் ஸ்காட். Father of English novel யாரு? ஹென்ரி ஃபீல்டிங். Father of Gothic novel யாரு? ஹொரேஸ் வால்போல். ஹொரேஸ் வால்போலோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோ. இந்த காத்திக் அப்படின்னா என்ன அப்படின்னா காத்திக் அப்படின்றது நார்மலா இந்த ஓல்டு கேசலை ரெஃபர் பண்ணும். இது ஹாரர் ஸ்டோரியா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய லேபிரிந்த் அப்படின்னா அண்டர் கிரவுண்டை பேஸ் பண்ணி நிறைய அண்டர் கிரவுண்டுக்குள்ள போற மாதிரி டார்க் காரிடர்ஸ்குள்ள அப்படியே எதையாவது தேடிட்டு போற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அல்லது ஏதாவது ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ் இருக்கும் அந்த வீட்டுல, அது ஒரு சபிக்கப்பட்ட வீடு, அது மாதிரிலாம் ஸ்டோரி ஆரம்பிக்கும். நிறைய சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் காத்திக் நாவல்ஸ்னாலே. ஸோ இந்த காத்திக் நாவல்ஸோட மாடலை ஆரம்பிச்சது யாரு அப்படின்னா ஹொரேஸ் வால்போல் தான். He is called
ஃபாதர் ஆஃப் காத்திக் நாவல்ஸ். எஸ்பெஷலி அவரோட இந்த ஒர்க் த கேசல் ஆஃப் ஒட்ராண்டோ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க்கு. அது இல்லாமல் இவர் நிறைய ஒர்க் எழுதியிருக்காரு. ஆன் ராட்க்ளிஃப், வில்லியம் பெக்ஃபோர்ட், மேத்யூ கிரெகரி லூவிஸ், இதெல்லாம் இவங்களுமே அதர் காத்திக் நாவலிஸ்ட்ஸ். சரிங்களா, இவங்களும் சில காத்திக் நாவலிஸ்ட். அண்ட் காத்திக் நாவல்ஸ்ல இன்னொரு ஃபேமஸான காத்திக் நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேரி ஷெல்லி. மேரி ஷெல்லி ஒரு ஃபேமஸான காத்திக் நாவலிஸ்ட் தான். அவங்களுடைய ஒர்க்கான ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒரு ப்ராமினென்ட்டான ஒர்க்காக பார்க்கப்படுது. இந்த ஃப்ராங்கன்ஸ்டைனை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு கனெக்ஷன் கொண்டு வந்தோம். என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்சே பைஷே ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். பெர்சே பைஷே ஷெல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு, ஒரு பிளே, க்ளோசட் ட்ராமா. அது நம்ம ட்ராமா பற்றி, மாடர்ன் ட்ராமா பற்றி பார்க்கும்போது அதை பார்த்தோம். சரிங்களா, ஸோ அந்த ட்ராமாவோட பேர் தான் ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட். பெர்சே பைஷே ஷெல்லி, அதாவது மேரி ஷெல்லியோட ஹஸ்பண்ட். இந்த ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரொமீத்தியஸ் பவுண்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஈஸ்கில்லஸோட ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படின்ற ஒர்க்கை பேஸ் பண்ணி ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் எழுதியிருப்பாரு. ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டை பேஸ் பண்ணி மேரி ஷெல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஹாரர் நாவல் எழுதியிருப்பாங்க. அந்த ஹாரர் நாவலோட பேரு ஃப்ராங்கன்ஸ்டெயின். அந்த ஹாரர் நாவலோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா அ மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம போன கிளாஸ்லையும் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த காத்திக் நாவலில் எனக்கு ரொம்ப when I was studying in college ஒரு 2-3 டைம்ஸ் படித்த ஒரு நாவல் அப்படின்னா டிராகுலா. பிராம் ஸ்ட்ராக்கர் எழுதின டிராகுலா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த புக் ரீடிங் அப்படின்ற ஒரு பழக்கமே எனக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா டிராகுலா ஒன்று. அதே மாதிரி அட்வென்ச்சர் ஆஃப் டாக்டர் ஜாக்கிள் அண்ட் மிஸ்டர் ஹைட், இந்த நாவல், இந்த ஒர்க் எல்லாம் வந்து எனக்கு என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணின ஒர்க். ஒரு புக் ஆஃப் என்ன சொல்றது, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும் டிராகுலாலாம். கவுண்ட் டிராகுலாவோட ஸ்டோரி ஆகட்டும், டிரான்சில்வேனியா. ஸோ அதை வச்சு ஏகப்பட்ட படம் டிராகுலா வச்சு, டிரான்சில்வேனியாவை சுற்றி, டிராகுலாவை சுற்றி ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இந்த காத்திக் நாவலை பொறுத்த வரைக்கும் இந்த தீஸ் ஆர் த ஃபேமஸ் பீப்புள். யாரு? ஹொரேஸ் வால்போல், மேரி ஷெல்லி, பிராம் ஸ்ட்ராக்கர், அதே மாதிரி ஆன் ராட்க்ளிஃப், வில்லியம் பெக்ஃபோர்டு, மேத்யூ கிரெகரி லூவிஸ், இவங்கெல்லாம் ஃபேமஸான காத்திக் நாவலிஸ்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் when it comes to சோஷியல் ரியலிசம், விக்டோரியன் ஏரால இருக்க சோஷியல் ரியலிசம் நாவல் அப்படிங்கும்போது ஜேன் ஆஸ்டின் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரைட்டர். சரிங்களா, ஸோ அவங்களோட லைஃப் டைம்ல மொத்தமே 6 நாவல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. அந்த 6 நாவல்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினென்ட்டான இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துச்சு இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல. சரிங்களா, அந்த 6 நாவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ், மேன்ஸ்ஃபீல்ட் பார்க், எம்மா, நார்தாங்கர் அபே, பெர்சுவேஷன். சரிங்களா, ஸோ இந்த 6 நாவலும் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு. ஏன்னா விக்டோரியன் ஈரால ஃபீமேல் ப்ரொட்டகானிஸ்ட் வச்சு அவங்க எழுதின நாவல். எஸ்பெஷலி இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்லாம் கூட இது வந்து மூவியாக கன்வெர்ட் ஆகி வந்துச்சு. ஸோ அந்த மூவி தான் வந்து டக்குன்னு எனக்கு மூவி நேம் ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. மம்முட்டி அண்ட் அஜித்தோட மூவி. வாட் இஸ் தட் மூவி? மம்முட்டி என்னங்க? சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி தான் வந்து தமிழ்ல லூஸ்லி அடாப்ட் ஆகி கண்டுகொண்டேன் மூவியா வந்துச்சு. சரிங்களா, ஸோ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அண்ட் நமக்கு சிலபஸ்ல we have got எம்மா வுட்ஹவுஸ், எம்மா அப்படின்ற நாவல் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜேன் ஆஸ்டினோட நாவல்ஸ். ஜேன் ஆஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாவே அவங்க எழுதின நாவல்ஸே 6 தான். ஆனா அந்த 6 நாவல்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு விக்டோரியன் ஈரால. ஸோ விக்டோரியன் ஈரால நமக்கு ஜேன் ஆஸ்டின் இல்லாமல் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த விக்டோரியன் ஈரா, அதாவது விக்டோரியன் மற்ற டைமை விட இந்த விக்டோரியன் பீரியட்ல வந்து நிறைய சோஷியல் நாவல்ஸ், சோஷியல் ரியலிசம்ஸ் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சோஷியல் ரிஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு. 1869 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1869 வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட இம்பாக்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில், அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் வந்தது, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு.
ஸோ அதனால அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாவலிஸ்ட் வந்து சொசைட்டி பேஸ்டு நாவல்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி சொசைட்டி பேஸ்டு நாவல்ஸ் எழுதின பீப்புளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேவும் சார்ல்ஸ் டிக்கின்ஸும் ப்ராமினென்ட்டான பீப்புள். சரிங்களா? இன்ஃபேக்ட் நம்ம இங்க சொன்ன நிறைய விஷயத்தை வச்சு ஜார்ஜ் எலியட் ஒரு நாவல் எழுதுனாங்க. அந்த நாவல் என்னதுங்க? Come on, it is in PGTRB syllabus. மிடில் மார்ச். சரிங்களா? மிடில் மார்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் ரயில்வே, அந்த ரயில்வேயோட டெவலப்மெண்ட், அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில்லு, இது எல்லாமே வந்து அந்த மிடில் மார்ச்ல வந்து ரொம்ப அழகா வந்து டெபிக் பண்ணியிருப்பாங்க நம்மளோட மேரி ஆன் ஈவன்ஸ் ஏன்னு அவங்க. ஸோ அவங்க தான், அவங்களுடைய பெண் நேம் தான் ஜார்ஜ் எலியட். நான் இந்த ஜார்ஜ் எலியட் இந்த கிளாஸோட பிகினிங்ல ஜார்ஜ் எலியட் பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்னா 19th செஞ்சுரி ஜார்ஜ் எலியட் இருக்கிறதெல்லாம். சரிங்களா? இன்ஃபேக்ட் அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1850ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட ஒர்க்லாம் வருது. ஜார்ஜ் எலியட் என்ன பண்றாங்கன்னா, அதாவது மேரி ஆன் ஈவன்ஸ் 19th செஞ்சுரிலேயே அவங்களுக்கு ஒரு பயம், ஒருவேளை நம்ம ஒரு உமனோட நேம்ல எழுதணும்னா நம்மளோட நாவல் வந்து ஒரு மிஸ் இன்டர்பிரட் ஆயிருமோ அப்படின்ற பயத்துல தான் தன்னோட நேமை ஜார்ஜ் எலியட்னு மாத்திக்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஆஃப்ரா பென், இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ரா பென் என்ன பண்றாங்க, தன்னோட ரியல் நேம்ல நாவலை பப்ளிஷ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஆஃப்ரா பென் அப்படின்னாலே டக்குன்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன ஞாபகத்துல வரணும், ஒரோ நோக்கோ அந்த நாவல், அந்த அந்த வேர்டு ஞாபகத்துல வந்துடணும். OROONOKO அந்த வேர்ட் டக்குன்னு ஆஃப்ரா பென் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். சரிங்களா? ஸோ விக்டோரியன் ஈரால வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got lot of social realism novels because Victorian era has met a lot of these kind of social development. அந்த டைம்ல நடந்தது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு. அதனால இந்த இந்த டைம்ல வந்த நாவல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ் ப்ரோட்டகனிஸ்ட், லோவர் மிடில் கிளாஸ் ப்ரோட்டகனிஸ்ட் தான் இந்த டைம்ல இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு ப்ராமினென்ட்டான விக்டோரியன் நாவலிஸ்ட், சோஷியல் நாவலிஸ்ட் யார் அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ஸோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாவலையும் நாவலாவே அவர் எழுதல. அவர் என்ன பண்றாருன்னா சீரியலைஸ் பண்றாரு அவரோட நாவல்ஸ்லாம். ஸோ வீக்லி மேகசின்ஸ்ல, மந்த்லி மேகசின்ஸ்ல சீரியல் மாதிரி நாவல் எழுதி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சாப்டரா ரிலீஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆன ஒரு நாவல் தான் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு நாவல் தான் பொன்னியின் செல்வன்லாம். சரிங்களா? ஸோ இந்த சீரியலைஸ்டு நாவலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு தமிழ்ல பொன்னியின் செல்வன். அந்த மாதிரி சீரியலைஸ்டு நாவல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றாரு சார்ல்ஸ் டிக்கின்ஸ். எஸ்பெஷலி ஆல் த இயர் அரவுண்ட் அப்படின்ற வீக்லி ஜேர்னல்ல தான் வந்து இவரோட நாவல்ஸ்லாம் அப்படியே சீரியல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிஷ் பண்ண நாவல்ஸ் தான் வந்து பிக்விக் பேப்பர்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஆலிவர் ட்விஸ்ட், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் நிக்கலஸ் நிக்கல்பை, த கியூரியாசிட்டி ஷாப், பார்னபி ரஜ், A Christmas Carol, டேவிட் காப்பர்ஃபீல்ட், ஹார்ட் டைம்ஸ். வேர்ல்டு லிட்ரேச்சர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு புக்காக பார்க்கப்படுற A Tale of Two Cities. இந்த A Tale of Two Cities வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்குமான இருந்த அந்த பொலிட்டிக்கல் டென்ஷனை இந்த நாவல்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். A Tale of Two Citiesல a must read book, Tale of Two Cities. அதே மாதிரி நமக்கு சிலபஸ்ல இருக்க த கிரேட் எக்ஸ்பெக்டேஷன், அவர் மியூச்சுவல் ஃப்ரெண்ட், இதெல்லாம் நம்மளுடைய சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஃபேமஸான நாவல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சார்ல்ஸ் டிக்கின்ஸோட நாவல்ஸ். அண்ட் விக்டோரியன் ஈரால இன்னொரு ப்ராமினென்ட்டான சட்டைரிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இவரை பத்தி நம்ம பிஜிடிஆர்பி கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்துருப்போம். எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா ஜான் பன்யனோட ஒர்க்ல பார்த்துருப்போம். ஜான் பன்யனோட ஒர்க்ல பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ல அந்த கிறிஸ்டியன் வந்து வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போவாங்க. அந்த வேனிட்டி ஃபேர்ல எல்லாமே ஃப்ராடுத்தனமா இருக்கும்.
சரிங்களா? ஸோ அங்கதான் வந்து கிறிஸ்டியன் அலாங் வித் ஹெல்ப்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் அங்க வந்து மாட்டிக்குவாங்க வேனிட்டி ஃபேர்ல. ஸோ அந்த வேனிட்டி ஃபேர் அப்படின்ற அந்த நேமை வந்து இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே என்ன பண்றாரு அப்படின்னா வேனிட்டி ஃபேர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாரு. இவருடைய இன்னொரு ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி எஸ்மாண்ட் அண்ட் வெர்ஜீனியன்ஸ். இதெல்லாம் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேவோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இவர் ஒரு ஃபேமஸான சட்டைரிஸ்ட் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அதே மாதிரி இந்த விக்டோரியன் ஈரால பிராண்ட் சிஸ்டர்ஸ் வந்து ஒரு ப்ராமினன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் நாவல்ஸ், சோஷியல் நாவல்ஸ். பிராண்ட் சிஸ்டர்ஸ்ல வி ஹவ் காட் சார்லட் பிராண்ட், எமிலி பிராண்ட் அண்ட் ஆன் பிராண்ட். சரிங்களா? இதுல எமிலி பிராண்டோட வியூதரிங் ஹைட்ஸ் வந்து நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கு. வியூதரிங் ஹைட்ஸ். இதே மாதிரி சார்ல் பிராண்டோட ஜேன் அயரும் ஆன் பிராண்டோட ஆக்னஸ் கிரேவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்களோட மூணு ரைட்டர்ஸோட 3 ஃபேமஸான ஒர்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். சார்ல் பிராண்டோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேன் அயர். அதே மாதிரி எமிலி பிராண்டோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா வியூதரிங் ஹைட்ஸ். அன்டவுட்டட்லி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஒர்க். ஆன் பிராண்டோட ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்னஸ் கிரே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த பிராண்ட் சிஸ்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன். எப்படி நம்மளோட ஜார்ஜ் எலியட் வந்து தன்னோட பெண்ணேமா வந்து மேரி ஆன் ஈவன்ஸ் தன்னோட பெண்ணேமா ஜார்ஜ் எலியட் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க இந்த சார்ல் பிராண்டும் சரி, எமிலி பிராண்ட், ஆன் பிராண்ட் எல்லாம் அவங்களோட ஒர்க்கை வந்து பென் நேம், அதாவது சியூடோனிம்ல தான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பென் நேம்ல கூட இல்ல, சியூடோனிம்னா ஃபால்ஸ் நேம். அந்த மாதிரி இவங்களோட ஒவ்வொருத்தரோட சியூடோனிமும் நான் கொடுத்துருக்கேன். சார்ல் பிராண்டோட சியூடோனிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கியூரர் பெல். எமிலி பிராண்டோட சியூடோனிம் என்ன அப்படின்னா எலிஸ் பெல். ஆன் பிராண்டோட சியூடோனிம் என்னன்னா ஆக்டன் பெல். ஸோ அப்படியே ஈஸியா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சார்லட் கியூரர், எமிலி எலிஸ். சரிங்களா? ஆன் ஆக்டன். ஸோ ஈஸியா உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். சார்ல் பிராண்டோட பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கியூரர் பெல். சார்ல் பிராண்டோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜேன் ஆயா. எமிலி பிராண்டோட பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஸ் பெல். எமிலி பிராண்டோட ஃபேமஸான நாவல் வியூதரிங் ஹைட்ஸ். ஆன் பிராண்டோட ஃபேமஸான அவங்களோட பென் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டன் பெல். அவங்களோட ஃபேமஸான நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்னஸ் கிரே. சரிங்களா? ஸோ இதுலேயும் அதுலேயும் ஈஸியாக உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி சார்ல் பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஜேன் அயர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எமிலி பிராண்டோட வியூதரிங் ஹைட்ஸ் நீங்கள் என்றைக்குமே மறக்கவே கூடாது, ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க். ஓகே, ஸோ எமிலி பிராண்ட். ஸோ அடுத்தது நம்ம ஆண்டனி த்ரொலோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீ இஸ் நோன் அஸ் நாவலிஸ்ட் ஆஃப் பேர்செட்ஷயர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பேர்செட்ஷயர் அப்படின்றது அவரோட இமேஜினேட்டிவ் ஒரு ஃபிக்ஷனல் டவுன். சரிங்களா? அதனால இவரை வந்து நாவலிஸ்ட் ஆஃப் பேர்செட்ஷயர் அப்படின்னு சொல்றாங்க. கேன் எனிஒன் give the name of the fictional town of Thomas Hardy? Wessex. Very good. Wessex. தாமஸ் ஹார்டி என்ன பண்றாருன்னா, தாமஸ் ஹார்டி அவரோட நாவல்ஸ் எல்லாமே, நாவல்ஸோட செட்டிங், தாமஸ் ஹார்டியோட நாவல்ஸோட செட்டிங் எல்லாமே வெசெக்ஸ்ல எழுதியிருப்பார். வெசெக்ஸ் செட்டிங்கா வச்சு எழுதியிருப்பார். அதே மாதிரிதான் நம்மளோட ஆண்டனி த்ரொலோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்செட்ஷயர் அப்படின்ற ஒரு ஃபிக்ஷனல் டவுனை வச்சு எழுதியிருப்பாரு. இதே மாதிரி இந்தியன் ரைட்டிங்ல ஒருத்தர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுனை வச்சு எழுதியிருப்பார். எனி கெஸஸ்? ஆர்கே நாராயணன். என்னங்க? மால்குடி. சரிங்களா? ஸோ ஆர்கே நாராயணன். ஸோ இவங்கெல்லாம் ஃபிக்ஷனல் டவுன். அதே மாதிரி தான் ஆண்டனி த்ரொலோப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்செட்ஷயர் அப்படின்ற ஃபிக்ஷனல் டவுன் வச்சு எழுதியிருக்காரு. ஸோ அவரோட நாவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்செஸ்டர் டவர்ஸ் அப்படின்றது இவரோட ஃபேமஸான நாவல் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வி ஹவ் காட் ஜார்ஜ் எலியட். இந்த விக்டோரியன் நாவலில்
ஒரு ப்ராமினென்ட்டான அடுத்த நாவலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் எலியட். இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேரி ஆன் ஈவன்ஸ். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ கால்ட் மரியம். அண்ட் ஷீ ஹாஸ் ரோட் அபவுட் 7 நாவல்ஸ். இந்த 7 நாவல்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் பேட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நாவல். அண்ட் நம்மளோட பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வி ஹவ் காட் மிடில் மார்ச். சரிங்களா? ஸோ ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச் வந்து நமக்கு பிஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கு. பட் அதை தாண்டி இவங்களோட ரொம்ப ஃபேமஸான நாவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் பேட் ரொம்ப ஃபேமஸான நாவல். அதே மாதிரி ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ரேடிக்கலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். சரிங்களா? ஆடம் பேட், ஃபெலிக்ஸ் ஹால்ட் த ரேடிக்கல், அதே மாதிரி மிடில் மார்ச், இது மூணும் ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ். இது இல்லாம என்னென்ன நாவல்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா த மில் ஆன் த ஃப்ளாஸ், த சைலஸ் மரினா, ரொமோலா அண்ட் டேனியல் டெரோண்டா, இதெல்லாம் ஜார்ஜ் எலியட்டோட நாவல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் இந்த நாவல்ஸ் எல்லாம் வந்து இந்த 18th century 19th century வந்து பார்த்தோம் அப்படின்னா we have got lot of novels like social novels, gothic novels. சரிங்களா? சோஷியல் ரியலிசம் நாவல்ஸ், காத்திக் நாவல்ஸ், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ்லாம் இருக்குது. நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் நாவல்ஸ்லாம் நம்ம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். கிச்சன் சிங்க் நாவல்லாம் இருக்குது. கிச்சன் சிங்க் நாவல், அதே மாதிரி ரியலிஸ்ட் நாவல், போஸ்ட் மாடர்ன் நாவல்ஸ், இதெல்லாம் நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.